Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் இருக்க பேசிக் சம்ஸ் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற ரிமைனிங் சம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது. என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால பார்த்த சம்ஸ்லாம் காம்பவுண்டட் இயர்லி அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா இங்க வந்து ஹாஃப் இயர்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப்னா நமக்கு தெரியும் 2. ஸோ 1 இயர்க்கு அவங்க 2 டைம்ஸ் அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 6 months. 6 மந்த்துக்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேட்காங்க. ஸோ ஹாஃப் இயர்லி அப்படின்னா 1 இயர்க்கு நம்ம 2 டைம்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறோம். ஸோ 2 டைம்ஸ் அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைம்ஸ்க்கு 10% அப்படின்னா அவங்க கொஸ்டின்ல கேட்டது வந்து 6 months, அதாவது 1 half. 2 halves நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறேன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது 1 half-ஓட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1 அப்படின்னா 5, அதாவது ஒன்றும் இல்லை 2 நம்ம கேன்சல் பண்றோம் 5 1 பார்ட். ஸோ நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை. இல்லை 2 மடங்கா இருக்கும்போது பர்சன்டேஜ் வந்து 10-ஆ இருந்துச்சுன்னா அப்போ 1-ஆ இருக்கும்போது பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் 5-ஆ இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 6 மந்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 8,000ல 5% தான் நமக்கான ஆன்சர். ஸோ 8,000 into 5 divided by 100. ஸோ 20 cancel. 8 into 5 40. 0 அப்படின்னா 400. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a sum of money is put at compound interest. ஏன்னா compound interest for 2 years at 20% and compounded annually. ஸோ இங்க வந்து annually கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 2 இயர்ஸ்க்கு ஃபுல்லாவே அது காம்பவுண்ட் ஆகுது. It would fetch by 101.22 more if the interest is payable half yearly. அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஹாஃப் இயர்லியா பே பண்ணும்போதும் 1 இயர்ல நம்ம 2 இயர்ஸ்க்கு ஃபுல்லா பே பண்ணும்போதும் அந்த அமௌண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 101.22. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க எந்த நம்பர்னாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 121 வச்சுக்கலாம், 131 என்ன நம்பர்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்க 100 வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இங்க 11 இயர்ஸ் அந்த மாதிரி 11 மல்டிபிள்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க 11 ஸ்கொயர் 121 கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள்க்கு எது ஈஸியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிரின்சிபல். ஆனா மோஸ்ட்லி நீங்க 100 யூஸ் பண்ணாதான் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ நமக்கு இப்போ பிரின்சிபல் நம்ம 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ 2 இயர்ஸ் 20% அப்படின்னா இதுக்கான ட்ரிக் நம்ம போன வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ட்ரிக் நல்லா தெரியும். ஸோ அப்பதான் நீங்க வித்தின் a second அந்த ட்ரிக்கை நீங்க போட முடியும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 44%. ஸோ 2 இயர்ஸ் 20%னா 44%. ஸோ நமக்கு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். ஸோ 100. ஸோ நமக்கு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். ஸோ 100 into 44%. ஸோ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 44 வரும். ஸோ நமக்கு இப்போ அமௌண்டோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ நமக்கு இங்க அமௌண்ட் அப்படிங்கிறது வேணும். ஸோ அப்போ பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட். ஸோ அப்போ A is equal to 144. ஹாஃப் இயர்லி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம இப்பவும் பிரின்சிபல் அமௌண்ட் 100லேயே வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னா 1 இயர்க்கு 2 ஹாஃப்னா 2 இயர்ஸ்க்கு 4 ஹாஃப் வரும் இல்லையா? ஸோ அப்போ 4 ஹாஃப்னா 4 ஹாஃப் into 20 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 46.41 வரும். அதாவது ஒன்றும் இல்லை 4 நம்ம 20%க்கு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 46.41 வரும். ஸோ இதோட ட்ரிக்குமே போன வீடியோல இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு பேசிக்கே தெரியும்.
ஸோ மறக்காம அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 46.41% கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஸோ இந்த per 100 கேன்சல் ஆயிடும். ஸோ 46.41. ஸோ அப்போ இதோட அமௌண்ட் பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 146.41. இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் 101.22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வருது 2.41. அதுதான் 101.22. ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும்? பிரின்சிபல் வேணும். ஏன்னா அவங்க சம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 100 நமக்கு வேணும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் நமக்கு 42 வரும். ஸோ 42 into 100 4200. ஸோ நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் 4200. ஸோ அவங்களுக்கான நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின்ல பார்த்ததும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பேனிக் ஆகாதீங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற பர்சன் சம் ஆஃப் மணி வந்து அவங்க ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 100 rupees வந்து ஏ விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதே ஸ்கீம்ல தான். ஸோ அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 10% காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ என்ன 2 இயர்ஸ்க்கு அவங்க 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒரே ஸ்கீம்ல ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பி வந்து ஏ விட 100 rupees அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 189. அப்போ அமௌண்ட் ஏ வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ ஏ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏக்கானதை பார்க்கலாம். ஸோ ஏயோட பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. ஸோ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் 100 அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 100 அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. ஸோ 10% 2 yearsனா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 21% வரும். ஸோ நம்ம இப்போ பிக்குள்ள பார்க்கலாம். ஸோ பிக்கு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ விட 100 rupees அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏ வந்து 100னா அப்போ பியோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? 200 இருக்கும். ஏன்னா 100 அதிகம் இல்லை. அப்போ நம்ம 200 எடுத்துக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. ஸோ அதே மாதிரி N2 தான். ஸோ அப்போ இங்க உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 42% வரும். ஸோ ஏன் 42 அப்படின்னா 100 பிரின்சிபல் இருக்கும்போது அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கும்போது 21. அப்போ இங்க பிரின்சிபல் அமௌண்ட் 200 வரும்போது இங்க 21 பிளஸ் 21 போட்டோம் அப்படின்னா நமக்கு 42 வரும் இல்லையா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்தா 189 வருமா? ஸோ அப்போ இந்த 2% ஆட் பண்ணோம்னா நமக்கு 189. ஸோ இப்போ 21 plus 42 is equal to 189. ஸோ 21 plus 42 63% வந்து 189. ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஏ வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வேணும். ஸோ அப்போ 63% 189னா அப்போ 100% எவ்வளோ? ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3 வரும் இல்லையா? 63 into 3 189. ஸோ அப்போ 3 into 100 300. ஸோ நமக்கு 100% 300 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நமக்கு இப்போ அமௌண்ட் தான் வேணும். ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 100 பிளஸ் இந்த 300 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ அப்போ ஏயோட அமௌண்ட் வந்து 400. ஸோ இதே நமக்கு இந்த இடத்துல பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 200யும் இந்த 300யும் ஆட் பண்ணோம்னா நமக்கான பிக்கான அமௌண்ட் வந்துடும். ஸோ பிக்கான அமௌண்ட் என்னவா இருக்கும்? 500 இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.